ஒரு ஊர்ல நல்லரசன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயருக்கு தகுந்தபடி நற்குணங்கள் பெற்றவனாக இருந்தான். ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டும் குணமும் மற்றவர்களுக்கு உதவும் உயர்ந்த மனப்பான்மை அவனிடம் இருந்தது. அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? இவர்தான் நல்லரசனா? இவரை பத்தி தான் பெருமையா பேசிக்கிறாங்களோ ஊர்ல. ஆமா, அது மட்டும் இல்ல, யாராவது தவறு செஞ்சா அதை தட்டி கேட்கும் துணிவும் இவர்கிட்ட இருக்கு. அதனால இந்த ஊர் மக்கள் நல்லரசன் மேல மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்காங்க. இந்த ஊர்ல வசதியா வாழ்ந்து வந்த சிலர் நல்லரசன் செல்வாக்கு கண்டு அவர் மீது பொறாமைப்பட்டாங்க. இவங்க தான் தங்கவேலுவும் பாக்யராஜும். இந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரவங்க. என்னதான் நம்ம கிராமத்திலே பெரிய செல்வந்தரா இருந்தாலும் மக்கள் அந்த நல்லரசனுக்கு தான் மரியாதையும் முதலிடமும் கொடுக்கறாங்க. ஆமாப்பா, கோயில் திருவிழாவா இருந்தாலும் வேற எந்த பொது செயலா இருந்தாலும் நல்லரசனுக்கே எல்லாரும் முதல் மரியாதை கொடுக்கறாங்க. நம்ம இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணி நல்லரசனை அவமானப்படுத்தணும். துடியா துடிச்சாங்க ரெண்டு பேரும். எப்படியாவது நல்லரசனை பழி வாங்கணும்னு கங்கணம் கெட்டினாங்க. இப்படியே சில நாளும் கடந்துருச்சு. அதே ஊர்ல வசித்து வந்த முனியாண்டிக்கு ஊருக்குள்ள நல்ல பேர் இருந்துச்சு. பாக்யராஜும் தங்கவேலும் முனியாண்டிய அழைச்சு பேசினாங்க. அவனை பகடைக்காயா பயன்படுத்த நினைச்சாங்க. முனியாண்டி, நீ எங்களுக்கு ஒரு செயல் செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு முடிச்சா இந்த கட்டா இருக்க பணம் உன்னுடையது. பணத்தை பார்த்த உடனே முனியாண்டி வாய பொளந்துட்டான். உங்களுக்காக எதை வேணாலும் செய்வேன். இந்த நல்லரசன் தன்னை தானே உத்தமன் போல காட்டிட்டு இருக்கான். எங்களுக்கு இந்த ஊர்ல மரியாதையே இல்லாம செய்யறான். அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். நாங்க தர 3 லட்சம் பணத்தை எப்படியாவது அந்த நல்லரசனோட வீட்டுல நீ வைக்கணும். நாங்க போலீஸ்ல புகார் கொடுத்து அவனை கைது செய்யறோம். நீ அவன் திருநகை பார்த்தேன்னு பொய் சாட்சி சொல்லணும். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொல்றது போலயே செய்றேன். இந்த சதி திட்டம் அவங்க தீட்டினபடியே நடந்தது. ஐயா, இங்க 3 லட்சம் காணாம போயிடுச்சு ஐயா. நீங்க தான் எப்படியாவது மீட்டு தரணும். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? உடனே சாட்சிக்கு முனியாண்டியே கூட்டிட்டு போய் ஒப்படைச்சாங்க ரெண்டு பேரும். ஐயா, எங்க ஊர்ல நல்லரசன் ஒருத்தர் இருக்கான். நேத்து இரவு இவங்க வீட்டுல இருந்து பணத்தை திருடிட்டு போனத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நீங்க அவனை விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். வாய் கூசாம பொய் சாட்சி சொன்னான். காவல்துறையினர் நல்லரசன் வீட்டுக்கு போனாங்க. அவன் வீட்டுல சோதனையிட்டு பார்த்ததுல அந்த 3 லட்சம் அங்க இருந்தத பார்த்தாங்க போலீஸ். இந்த பணம் உங்க வீட்டுல எப்படி வந்தது? சார், இந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இது எப்படி இங்கே வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இதுல ஏதோ சதி திட்டம் இருக்கு. அந்த முனியாண்டிய நீங்க கண்காணிச்சா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிரும். உங்களோட விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு தரேன். நல்லரசன் மேல மிகுந்த மரியாதை இருந்ததுனால போலீஸும் அவன் சொன்னதை கேட்டு முனியாண்டி வீட்டுல சோதனை இட்டாங்க. முனியாண்டி வீட்டுல இருந்து சில ரூபா நோட்டுகளை பறிமுதல் செஞ்சாங்க. அதை சோதிச்சு பார்த்ததுல அது கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சது. முனியாண்டியும் சிறையில அடைக்கப்பட்டான். அவன் பெயரை கள்ள நோட்டு வழக்குல சேர்த்தாங்க. சார், எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமரான நல்லரசனுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்லிட்டேன். அதுக்கு கடவுளே எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாங்க. தங்கவேலுவும் பாக்யராஜும் 2 பேரும் தான் என்னை இப்படி செய்ய சொன்னாங்க. மற்றபடி கள்ள நோட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லா உண்மையும் சொன்னான். உடனே போலீஸ் தங்கவேலுவையும் பாக்யராஜையும் கைது பண்ணி சிறையில அடைச்சாங்க. யார் மீதும் எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அது ஒரு நாள் வெளிப்பட்டு பொய் சாட்சி கூறியவரை தண்டனைக்கு உட்படுத்தி விடும். எனவே அனைவரும் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கலாம்.